வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, ஆசை சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஏகப்பட்ட கசப்புகளும் வேதனைகளுமே மனசை ஆக்கிரமித்து கொண்டிருந்தன. கெஞ்சித்தும் அசைய விட்டு விடாதபடி பலம் மிக்க கால்களால் மிதிப்பட்டு தலைக்கு மேல் உயர்ந்த வெட்டறிவாளுக்கு கீழே மறண்டு துவழ்கிற ஆட்டுக்குட்டிதான் என் மனசின் பிம்பம். சதா ஒரு வலி, இரத்த கசிவு நிற்காத புண் மாதிரி ஓயாமல் ஒரு பிரச்சனை. துளியும் வேஷம் தெரிந்து விடாதபடிதான் நகரின் சந்தடி மிக்க தெருக்களில் அடைப்பட்டிருந்தேன். சகிப்பு தன்மையின் விஸ்தாரம் போதவில்லை போலும். அசதியும் விரக்தியுமாகவே கவிந்தன. ஆஸ்துமாக்காரன் போல இம்சையோடு மூச்சு வாங்கி கொண்டு முணுமுணுத்து கொண்டிருந்தேன். கிராமத்துக்கு போகலாமே என்றிருந்தது. வேறு போக்கிடமில்லை எனக்கு. ஊர் மாறி ஒதுங்கும் போது கொஞ்சமாச்சும் மாறுதல் கிடைக்கக்கூடும் என்கிற நொண்டி சமாதானம் தான். ரொம்ப சாதாரணமான சின்ன கிராமம் அது. புழுதி பறக்கும் தெருக்கள், கோயில் மண்ணில் நிற்கிற குட்டை குட்டையான குடிசைகள், தெருவுக்கு 1-2 ஓட்டு வீடுகள். ஆனால் அவையல்ல முக்கியம். தண்ணீர் தழும்பும் பிரம்மாண்டமான ஏரி, அடர்ந்த வேலங்காடு, பச்சை கொஞ்சம் வயல்கள், வயதான பாட்டி மாதிரி ஆலந்தோப்பு, கீழே போவனம் போல சின்ன ரயில்வே ஸ்டேஷன், அருமையான சங்கீதத்துக்கு ஆலோபிப்பது போல சதா நேரமும் இதமான காற்று, பட்சிகளின் சத்தம், தள்ளி தள்ளி மேய்கிற ஆடுகளும் மாடுகளும், நடுநடுவில் பாட்டும் பேச்சுமான மனிதர்கள். அவைதான் வசீகரம். மனசை கரைய விட்டு பொழுது கழிக்கலாம் என்று தோன்றியதுமே புறப்பட்டு விட்டேன். வீடு வந்து சேர்ந்ததும் ஆச்சரியமான சேதி காத்திருந்தது. சொல்லி வைத்து வரவழைத்த மாதிரி நாடக குழு ஒன்று ஊரில் முகாமிட்டிருந்ததாக அம்மா சொன்னாள். பரவசம் மனதில் மோத எழுந்து கொண்டேன். உடலெங்கும் ஒரு குளுமை சிலிர்க்க நரம்புகள் உற்சாகத்தில் அதிர்ந்தன. மோர் கலக்க போன அம்மாவுக்கு வருத்தம் தர வேண்டாமே என்றுதான் பீரிடும் ஆர்வத்தை கட்டுப்படுத்தி கொண்டு நின்றேன். தம்ளரை காலி செய்ததும் பாதையில் இறங்கிவிட்டேன். வழியில் தெரிந்த முகங்களின் உசாவல்கள், வணக்கங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு பரஸ்பரம் உசாவி வணங்கி நடந்தேன். ஒரு தெரு முக்கு முடிந்து மறு தெரு திரும்பியதும் முன் வெயில் கண்ணை குத்தியது. முகாம் நெருங்க நெருங்க அதன் இருப்பை உணர்கிற மாதிரியான இரைச்சல் முட்டியது. பிரம்மாண்டமான கூடாரம் கீற்றுகளால் மடக்கி கட்டியிருந்தாலும் எளிமையும் நேர்த்தியும் ஒரு கோட்டையின் தோற்றத்தை தந்திருந்தது. நுழைந்து பின் பக்கம் நகர நகர இன்னொரு கூடாரம். எங்கும் ஆள்கள் அடர்ந்து சுறுசுறுப்போடு சுழன்று கொண்டிருந்தார்கள். மணியக்காரரின் மகன் என்கிற மரியாதை சுலபமாய் அவர்கள் ஏற்றுக்கொள்கிற சலுகையை தந்துவிட்டது. நின்று கொண்டிருந்த உள்ளூர்காரர் அறிமுகப்படுத்த தடபுடலானது. ஸ்தூல உடம்புள்ள வயசாளி ஒருவர் முன் வந்தார். வணங்கிக் கொண்டே அவர் கைகளை பிடித்து அழுத்தமாய் குலுக்கினேன். என் கண்களில் மின்னிய வெளிச்சத்தில் ஆவலை புரிந்து கொண்டிருக்க கூடும். அவர் பேச்சில் அன்பு இழைந்தது. கலைஞர்களை எல்லாம் பக்கத்தில் கூப்பிட்டு அறிமுகப்படுத்தினார். 20 பேர்களாவது இருக்கக்கூடும். தேவையான அளவுக்கு பருத்த உடம்பு, கடைந்த கோயில் சிற்பங்கள் போல மழித்த முகங்கள், பிடரி வரை தொங்கும் சுருள் சுருளான மயிர், மின்னும் உருண்ட தோள்கள். பார்க்கும் போதே ஒரு சிநேகிதம் வந்துவிட்டது. அன்பானவர்கள் என்ற எண்ணம் வந்தது. விரித்த சமக்காலத்தில் உட்கார்ந்தேன். பின் கட்டிலிருந்து ஏதோ ஒரு பாட்டை முணுமுணுத்தபடியும் கலகலப்பாய் சிரித்தபடியும் 4 பெண்கள் வந்தார்கள். பிரியத்தோடு ஒருவரை ஒருவர் இடித்து பேசினார்கள். நடுவில் புதியவனாய் என்னை பார்த்ததும் சின்னதாய் தயக்கம் காட்டி பிறகு தொடர்ந்தார்கள். அவர்களுக்கும் பெரியவர் என்னை அறிமுகப்படுத்த சுமூகமானது சூழல். பல ஜென்மங்களாய் தொடர்கிற சம்பந்தம் போல நாங்கள் பேசிக்கொண்டோம்.
நாடகங்கள் குறித்து எனக்கு தெரிந்த சில சங்கதிகளையும் சில பாடல்களையும் குழைத்து சொன்னேன். ஊர் சுற்றலும் கள்ள சாராயமும் இன்னும் கெடுத்து விடாது மிச்சம் வைத்திருக்கிற என் குரல் வளத்தால் சில பாடல்களையும் பாடினேன். என் பேச்சில் அவர்களுக்கு நிஜமாகவே ஒரு சந்தோஷம் மூண்டிருக்க கூடும். என்னை சமதையாய் நினைக்கவும் என் நட்பை ஒத்துக்கொள்ளவும் இவையே போதுமானதாயிருந்தன. இத்தனை நேரமும் நின்று கொண்டிருந்த ஒருத்தி எனக்கு வெகு அருகில் உட்கார்ந்தாள். அவள் சூட்டியிருந்த பூவின் வாசம் கிறங்க வைத்தது. பின்னலின் குஞ்சத்தை விரல்களால் உருட்டி உருட்டி தொடையில் தட்டுவதும் விடுவிப்பதுமாயிருந்தாள். அவளின் முகவெட்டும் கண்களின் மின்னலும் கன்னத்தின் மென்மையும் தோளின் குழைவும் நெருக்கத்தில் பார்க்க கிடைத்து தடுமாற வைத்தது. சிறிய சாய்வோடு உட்கார்ந்து என்னை பார்த்திருந்தாள். அவள்தான் பிரதான கதாநாயகி என்பது சிறிது நேரத்தில் தெரிந்துவிட்டது. இதனால் சிறிது மகிழ்ச்சி உருவானது. அவளுடைய முகபாவங்களையும் அசைவுகளையும் நுணுக்கமாய் பார்த்து மனசுக்குள் குறித்து கொண்டேன். அவள் இருப்புதான் என்னை நோக்கி இருந்ததே தவிர அவள் கவனம் குவிக்கப்பட்ட திசை என் வசம் இல்லை என்பது புரிந்துவிட்டது. கொஞ்சம் ஏமாற்றம்தான் இது குறித்து. எனினும் சலனமற்றவன் போல தொடர்ந்து நோக்கினேன். அவள் ஈடுபாடெல்லாம் அவளது கால்களுக்கு பின்னால் புதர் போல் முடி வழிந்த ஒருவன் மேல்தான் என தெரிந்தது. அவனும் வெகு சாமர்த்தியமாய் இவளின் ஜாடைகளுக்கும் அசைவுகளுக்கும் பதில் ஜாடை செய்து கொண்டிருந்தான். அத்தனை ஆள்கள் மத்தியில் இந்த நாடகம் அரங்கேறிக் கொண்டிருந்தது. ஊமை நாடகத்தில் சுவாரஸ்யம் மூண்டுவிட என் பேச்சை மற்றவர்களுக்காக வேண்டி ருசி குறையாமல் வளர்த்து கொண்டே போனேன். சொல்ல சொல்ல குறையாமல் மனசின் சுரங்கத்தில் இருந்த சம்பவங்கள் கொட்டிக்கொண்டே இருந்தன. கொஞ்சம் நிஜம், கொஞ்சம் கற்பனை. ருசியினோடே பொய்யின் சேர்மானத்தை தவிர்க்க இயலவில்லை. சாப்பாடு தயார் என்று சமையல்காரன் வந்து கூவும் போதுதான் பேச்சு நின்றது. எல்லோரும் மெல்ல எழுந்து கலைந்தார்கள். நாடக குழுவின் முக்கியஸ்தர் தம்மோடே சாப்பிட அழைத்தார். இன்னொரு பக்கத்தில் இருந்து கதாநாயகி பெண்ணின் வேண்டுதல் வேறு. நல்லதா பாட்டு கட்டுறீங்க, எங்க கூட வந்துடுறீங்களா என்று செல்லமான கிண்டல். உச்சந்தலையில் அருவி தண்ணீர் விழுந்த மாதிரி இருந்தது எனக்கு. ஒப்புக்கு சிரித்தபடி கூடவே நகர்ந்தேன். சாப்பாடு முடிந்ததும் எல்லோரும் துண்டை உதறினார்கள். சரிந்து உட்கார்ந்து வெற்றிலை போட்டு துப்பிவிட்டு படுத்தார்கள். முக்கியஸ்தர், கதாநாயகி, நான் இன்னும் இருவரும் ஒரு சமகாலத்தில் உட்கார்ந்தோம். இளம் வெற்றிலையை பிரித்து சுண்ணாம்பு தடவி மடிக்கத் தொடங்கினோம். பேச்சு அவர்கள் நாடக குழுவை பற்றி இருந்தது. சுற்றி அலைந்த ஊர்கள், துன்பம் பெருகி அமைதி இழந்த சொந்த வாழ்வு, பயிற்சி கொண்ட நாடகங்கள், விருதுகள், பாய்ஸ் கம்பெனி பயிற்சிகள் என ஒவ்வொன்றும் பக்குவமான ஒரு கலைஞனின் அனுபவங்களாயிருந்தன. ஊர் சுற்றியாய் அலைவதற்கு பதில் இப்படி எங்கேயாவது சேர்ந்திருக்கலாமே என்று பட்டது. என்னென்னவோ மனசில் கற்பனைகள். நிமிஷத்துக்கு நிமிஷம் எனது ஆர்வம் அதிகரித்தது. சொல்லுங்க சொல்லுங்க என்று உற்சாகப்படுத்தினேன். என்னத்த சொல்றதுப்பா, அந்த காலத்துல எல்லாமே பாட்டுதான். ஒரு நாடகத்துக்கு 60-70 பாட்டு பாடணும் தெரியுமா? கிட்டப்பா தெரியுமா உனக்கு? பாட்டுல சிங்கம். மைக் இல்லாமலேயே பாடுவாரு. கொட்டாய்க்கு வெளியே இருந்தெல்லாம் ஜனங்க கேட்பாங்க. இப்ப பாட்டெல்லாம் போய் எல்லாம் வசனமாயிடுச்சு. கதாநாயகி பெண்ணின் பெயர் சுந்தரி என்று அறிந்து கொண்டேன். சுவாரஸ்யத்தோடு வெற்றிலை மனம் கமழ பேசினாள். நாடகம், கதை, பாட்டு என்று பேசுவதில் அவளுக்குள்ள ஆனந்தம் வெளிப்பட்டது. அவளின் நீல புடவை பளபளத்து வசீகரித்தது. நீங்களும் நிறைய பாட்டெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆர்வத்துல கத்துக்கினது, அவ்வளோதான். நீங்களே கூட கட்டுவீங்களா? கொஞ்சம் கொஞ்சம். இவர் கூட நல்லா கட்டுவாரு. யாரு? சுந்தரி திரும்பி கொஞ்சம் தள்ளி இருந்தவனை த போட்டு செல்லமாய் அழைத்தாள். எங்களை கவனியாதது போல் பராக்கு பார்த்து கொண்டிருந்தவனின் தொடையில் தட்டினாள். திரும்பியவன் புருவம் உயர்த்தி ஏன் என்றான். என்னை காட்டி கவனிக்க சொல்லி உதட்டை சுழித்து ஜாடை செய்துவிட்டு பேச்சை தொடர்ந்தான். எங்க நாடகங்களுக்கெல்லாம் இவர் பாட்டுதான். துரசாமின்னு பேரு. ஜோரா கட்டுவாரு.
அப்படியா? கேக்குறவங்க அப்படியே சொக்கி உழணும். அந்த மாதிரி இருக்கும் பாட்டு. ஓஹோ, நல்லா எகன மொகனையோட தான் பேச்சு கூட. பேசி பேசியே ஆளை அமிக்கிருவாரு. வாயையே திறக்காம இருக்காரு. ஊமைதானே ஊரை கெடுக்கும். அவள் கண்களில் குறும்பு அப்பட்டமாய் தெரிந்தது. அவனை வம்புக்கு இழுத்து கேலி செய்கிற துடிப்பு தெரிந்தது. தன் நடவடிக்கைகளுக்கு நடுவில் அவனை தள்ளி ஆனந்தத்தில் தத்தளிக்க வைக்க துடிக்கும் ஆசையின் முனைப்பிருந்தது. துரைசாமியின் முகம் குதூகலத்தில் சிவந்து கொண்டே போனது. ரொம்ப நல்ல புத்தி. அப்படியே பூ கொட்டுற மாதிரி வார்த்தைங்க. நல்லா வளைஞ்சு கொடுக்கிற நாக்கு. அவனை சீண்டி பார்க்கிற ஆசை மூண்டது எனக்கு. குறுக்கு கேள்விகள் இடக்கு பதில்களாய் நேரம் கழிந்தது. சாப்பிட்ட களைப்புக்கு கொஞ்சம் படுக்கலாமே என்று முக்கியஸ்தர் சொன்னதும் நிறுத்த வேண்டியிருந்தது. அவர்கள் கலைய வீட்டுக்கு போய் வருவதாய் சொல்லிவிட்டு கிளம்பினேன். மனசில் எல்லையற்ற கிளர்ச்சி. நகரை விட்டு புறப்படும் போது இருந்த வேதனையின் சுவடே இல்லை. ஒரு புது உலகம் எனக்கென்று திறந்து விடப்பட்ட சந்தோஷம் நெஞ்செங்கும் வியாபித்திருந்தது. சற்று தொலைவு நடந்த பிறகுதான் சார் சார் என்று சொன்னபடி ஒருவர் வெளிப்பட்டு அழைப்பது தெரிந்தது. திரும்பினேன். பார்த்த மாத்திரத்திலேயே துக்கப்பட்டவன் என்று புரிந்தது. கண்கள் குழம்பி இருந்தன. நானும் இந்த குரூப்பு தான், ராசகண்ணுன்னு சொல்லுவாங்க. உள்ள பார்த்த உங்களை, கொஞ்சம் பேசணும் உங்களோட. சொல்லுங்க, வாங்க நடந்துகிட்டே பேசுவோம். நீங்க தூங்க போகலையா? விஷம் ஏதாச்சும் குடிச்சிட்டு ஒரேடியா படுத்தாத்தான் சார் இந்த கட்டைக்கு தூக்கம். சவுக்கடி பட்ட மாதிரி உடம்பில் சின்ன நடுக்கம். கால்கள் நின்று விட்டன. என்ன விஷயம் என்று கைகளை பற்றினேன். உடைய தயாராக இருந்தது அந்த முகம். பதற வைத்தது அதன் நிறம். சொல்லுங்க ராசா கண்ணு, என்ன சங்கதி? என்னால ஏதாச்சும் முடியும்னா அவசியம் செய்யறேன். கூடாரத்தில் இருந்த நாடக கும்பலின் ஆள் என தோற்றம் தந்தவன் வெளிப்பட்டான். 4 கீற்றுகளை அவற்றின் விளிம்பை பிடித்தபடி கைக்கு 2ஆக தூக்கி கொண்டு நடந்தான். போகும் முன்பு ராசா கண்ணுவை திரும்பி நின்று பார்த்தான். தான் பார்க்கப்பட்டதில் அசிங்கப்பட்ட மாதிரி குனிந்த நிலைமையிலேயே, வாங்க சார், கொஞ்ச தூரம் போகலாம் என்றான் ராசா கண்ணு. நடந்தோம். ஏரிக்கரையோரம் வந்ததும் முகத்தை துடைத்தபடி வேப்பமர சரிவில் சாய்ந்த நிலையில் உட்கார்ந்து கொண்டான். வலது கையால் மணலை அள்ளுவதும் கவிழ்ப்பதுமாயிருந்தவன் பேசாமலே இருந்தது எனக்கு சலிப்பூட்டியது. இந்த ஊரு பிடிச்சிருக்கா உங்களுக்கு? நிமிர்ந்து என்னை பார்த்து புன்னகைத்தான். இந்த மாதிரி ஏரி சுத்துப்பட்டுல எங்கேயும் இல்ல. 17-18 கிராமங்களுக்கு இந்த தண்ணி பாயுது. மனசுல எவ்வளவுதான் வேதனையா இருந்தாலும் இதன் பக்கத்துல வந்ததும் தானாகவே குளிர்ந்துரும். இந்த தண்ணிக்கும் காத்துக்கும் அப்படி ஒரு சக்தி. முந்தி எனக்கும் இந்த மாதிரி ஆசை இருக்கும் சார். தண்ணி, காடு, மரம்னு கிடைச்ச இடத்துல உட்காந்து பார்த்துக்கினே இருக்கணும் போல இருக்கும் சார். இப்ப எல்லாமே போயிருச்சு. அப்படி என்னாச்சு? என்னைக்கு அவ என்னை விட்டு பிரிய ஆரம்பிச்சாளோ அன்னிக்கே சார். அவன்னா யாரு? தயக்கத்துடன் கேட்டேன் நான். அதான் அந்த சுந்தரி. அடக்க முடியாத தவிப்பு அந்த குரலில் இருந்தது. கண்கள் சிவக்க என்னை பார்த்தான் ராசா கண்ணு. நான் மேலும் எப்படி இந்த விஷயத்தை கிளறுவது என்று தயங்கினேன். ஓரளவுக்கு விஷயம் போகிற திசை புரிந்தது போல இருந்தது. மேலும் இது அவன் அந்தரங்கம் சம்பந்தப்பட்ட விஷயமானதால் தானான ஒரு திறப்புக்கு காத்திருப்பது நல்லது என்று பட்டது எனக்கு. நானும் என் பங்குக்கு ஒரு பெண்ணோடு சுற்றி அடிபட்டவன்தான். சேர்ந்திருந்த போது தேன் குடித்த மாதிரி சொக்கியும், பிரிந்திருந்த போது விஷம் குடித்த மாதிரி தவித்தும் கிடந்திருக்கிறேன். புத்தி பேதலித்தவன் போல அதிர்ச்சியில் இருந்து மீளாமலேயே மாசக்கணக்கில் ஒரு நடைப்பிணம் போல வாழ்ந்திருக்கிறேன். பல காலம் முன்பு. எல்லாம் அனுபவித்து கசந்து போன மனசுதான் இது. நம்பிக்கை எல்லாம் வற்றின காலம் இப்போது. முந்திலாம் என் கூடதான் சார் இருக்கும். ராசா ராசான்னு கொஞ்சம் சிரிச்சு சிரிச்சு பேசும். நாடகம்லாம் முடிஞ்சு ராத்திரி வெகு நேரம் தூங்காமலே உட்காந்து பேசிட்டு இருப்போம். மிருதங்கம்னா அவளுக்கு உசுறு. தனியா வாசிக்க சொல்லி கேட்கும். வாசிக்க வாசிக்க அப்படியே மெய் மறந்து உட்கார்ந்துரும். 1 நாளா 2 நாளா
மாச கணக்கில் அப்படி நடந்திருக்குது. கையிருப்பா பணம் எதுவும் இல்லை. இந்த குரூப்பை விட்டா வேற தொழிலும் இல்லை. கொஞ்ச காலம் போகட்டும், கல்யாணம் பத்தி பேசலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள அவன் வந்து வளைச்சிட்டான். யாரு? பக்கத்துல ஒரு கிருதாக்காரன் இல்ல, உரசிக்கிட்டே அவ கூட உட்காந்துருந்தானே, பாட்டுக்காரனா? கோட்டிக்காரன்னு சொல்லுங்க. வர ஆத்திரத்துக்கு கீத்துக்கு மட்டை கிழிக்கிற மாதிரி கிழிச்சிடலாம்னு தோணுது. ஆனா அவனை குறை சொல்லி என்ன பிரயோசனம்? நம்ம கூட பழகி நம்மளை புரிஞ்சுக்கனவளே இப்படி நட்டாத்துல கை கழுவி விட்டானா அவனை கோவிச்சுக்கிறதுல அர்த்தமே இல்லை. இது பத்தி சுந்தரி கிட்ட நீங்க பேசலையா? அந்த எண்ணமே எனக்கு இல்லை. கூட வேலை செய்யறவங்கன்னு தான் சிரிச்சு பேசுனேன், அவ்வளோதான். சினிமாவில் சேர்த்து விடுறதா சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல எதிர்காலம் எனக்காக அமையறதுல உங்களுக்கு ஆசை இல்லையான்னு என்னையே மடக்கறா. துரைசாமி, அவனுக்கு ஏகப்பட்ட தெனாவிட்டு சார். ஆளு சும்மா பேசி சிரிக்கிறான்னு ஏமாந்துராதீங்க. இந்த மாதிரி பழகிட்டம்பா, பாழாக்கிடாதன்னு ஒரு நாள் கேட்டேன் சார். வெக்கம் ரோசை எல்லாத்தையும் விட்டுட்டு கேட்டதுக்கு ரொம்ப மட்டமா பேசிட்டான் சார். அவன் கண்களில் சிறு சிறு கண்ணீர் துளிகள் திரண்டன. அவனை பார்க்க பார்க்க மனசில் வேதனை மூண்டது. மட்டம்னா? அவன் சொன்ன வார்த்தைகள் எழுத தகுதியானதில்லை. உடம்பில் ஒரு பதட்டம் எழுந்து அடங்கியது. தலையை அண்ணாந்து பெருமூச்சு ஒன்றை விட்டு ஆகாயத்தில் பார்வை நிலை குத்தி கிடந்தேன். ஏதேதோ யோசனைகளில் மனசு ஆழ்ந்து சோர்ந்தது. நிஜமாகவே அவனுக்காக இரக்கம் சுரந்தது. ரயில்வே ஸ்டேஷன் விளிம்பிலிருந்து 10-15 தயிர்கார பெண்கள் வேகமாக வந்து ஏரிக்கரையின் மேடேறினார்கள். கடைசியாய் போனவள் ஆட்டுக்குட்டி 2ஐ பிடித்து கொண்டு போனாள். மரத்தடியில் இருந்த எங்களை முகங்களில் கேள்விக்குறியோடு பார்த்தபடி நடந்தபடி கடந்தார்கள். எதுக்குடா இந்த கதைய என்கிட்ட சொல்றான்னு யோசிக்கிறீங்களா? குழப்பமாய் என்னை பார்த்து கேட்டான். மௌனமாய் அவன் விழிகளோடு பார்வையை பதித்து அவன் தோள்களை தொட்டு பரிவுடன் தட்டி கொடுத்தேன். ஏதும் பேச இயலவில்லை. யார் யார் மூலமும் முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன் சார், எதுவும் பலிக்கல. தண்ணி பானை உடஞ்ச மாதிரி எல்லாம் வீணானதுதான் மிச்சம். இது கடைசி தரம். நீங்க நல்லா விகல்பம் இல்லாம பேசுறீங்க. உங்க பேச்சிலையும் ஒரு நிதானம், ஒரு கவர்ச்சி இருக்குது. கடவுள் புண்ணியத்துல உங்க வார்த்தையை கேட்டு நல்லபடியா நடக்கணும்னு தான் ஆசை. அதனால தான் சொல்றேன், செய்வீங்களா? நான் மறுத்து விடுவேன் என்று அஞ்சியவன் போல அழா குறையாய் சொன்னான். அறிமுகமாகும் போதே ஐயா உதவின்னு கும்பிடுறானேன்னு தப்பா நினைக்காதீங்க. திடீர்னு மனசுல பட்டது. எனக்கு எதுவுமே புரியவில்லை. என்மேல் இத்தனை நம்பிக்கை எப்படி வந்தது என்று புரியா புதிர் போல இருந்தது. நானும் தோற்றவன்தான் என்று சொல்ல எழுந்த வார்த்தையை நெஞ்சுக்கு அந்த பக்கத்திலேயே நிறுத்தினேன். சரி, எழுந்திருங்க, போகலாம். செய்றீங்களா சார்? ஆவட்டும். அவன் மன திருப்தியோடு எழுந்தான். அவனை என் வீடு வரைக்கும் அழைத்து வந்தேன். அம்மாவுக்கு அறிமுகப்படுத்தினேன். செட்டு சேர்ந்தாச்சா? இனிமே நீ வீட்ல இருந்தாப்லதா. சிரித்து கொண்டே அம்மா பானகம் தர குடித்தோம். நாடகம் பற்றி நிறைய பேசினோம். இங்க எவ்வளோ காலம் இருப்பீங்க? 1 மாசம்னு பெரியவர் சொன்னாரு. நல்லா வசூலாச்சுன்னா கூட 1 மாசமும் இருக்கலாம். அன்றைய இரவு நாடகம் பார்க்கும் போதெல்லாம் இதே யோசனையாயிருந்தது. காட்சிகளில் சுந்தரி தோன்றும் போதெல்லாம் எதுவுமே மனசில் பதியவில்லை. இந்த சுந்தரியா, இந்த சுந்தரியா என்று 100 கேள்விகள். துரைசாமியும் நடித்தான். பிரதான கதாநாயக வேஷம். அவனுக்கு சமூகத்தில் சகல தீய பழக்கங்களுக்கும் ஆளாகி பிற்பாடு மனைவியின் சேவைகளாலும் மாசற்ற அன்பாலும் மனம் திருந்தும் பாத்திரம். மனைவிதான் சுந்தரி. ஜோடி பொருத்தமாய்த்தான் இருந்தது. ராசா கண்ணுவை விட துரைசாமி கொஞ்சம் எடுப்பான நிறம், நல்ல கம்பீரம். கண்களின் சுழற்றலில் ஒரு களையும் வசீகரமும். இந்த களையும் பேச்சும் தான் சுந்தரியை வீழ்த்தி இருக்க வேண்டும். கூடவே சினிமா ஆசையும். 2 நாட்கள் கழித்த பிறகு சுந்தரியை பார்த்து பேச போனேன். என் முகமும் பேச்சும் பழகட்டுமே என்றுதான் காத்திருந்தேன். இதற்குள் 2 தரம் ராசா கண்ணு என்னை கேட்டிருந்தான். நான் போன சமயம் சுந்தரி நாடக புடவைகளை மடித்து கொண்டிருந்தாள்.
நான் பேச ஆரம்பித்த ஒரு சில நிமிஷங்களுக்குள்ளாகவே துரைசாமி வந்து அவளை ஒட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தான். எனக்கு அது என்னமோ போல இருந்தது. மனசுக்குள் கடுப்பானேன். அவன் செய்கை மூலம் கூடுதல் சந்தோஷம் கொண்ட மாதிரி சுந்தரியும் உரசிக்கொண்டு உட்கார்ந்தாள். சிக்கலின் முடிச்சுகள் மேலும் கூடிக்கொண்டு போவதாய்ப்பட்டது. வீட்டில் கிடந்த பழைய பாட்டு நோட்டுகளை எடுத்து போயிருந்தேன் என்று சும்மா 2 பாடல்களை பாடி காட்டிவிட்டு ராசா கண்ணுவின் விவகாரத்தை பேசலாம் என்பது என் திட்டமாயிருந்தது. அன்றைய தினம் அது சாத்தியமாகவில்லை. தொடர்ந்து மேலும் 2 நாள்களும் இப்படியே கழிந்தன. அவளோடு பேச எத்தனிக்கிற சமயங்களில் சொல்லி வைத்த மாதிரி கூட வந்து உட்கார்ந்து விடுகிற துரைசாமியின் இருப்பு எனக்கு சங்கடம் உண்டாக்கியது. சம்பந்தமில்லாமல் எதையோ சொல்லித்தான் பொழுதை கழிக்க வேண்டியிருந்தது. 3ஆம் நாள் வேறு வழியின்றி அவனை வைத்து கொண்டே, ராசா கண்ணு பத்தி என்ன நினைக்கிறீங்க என்று பொதுவாய் ஒரு கேள்வியை கேட்டேன். ஓ, அங்ககிட்டயும் சொல்லிட்டாரா? ஐயோ கடவுளே, அந்த மனுஷனுக்கு ஏண்டா இப்படி ஒரு புத்தியோ? இவ என்ன பார்த்து சிரிச்சா, இவ என் கூட பேசினான்னு ஒவ்வொரு ஆம்பளையும் கல்யாணத்துக்கு கிளம்புனா என்ன சார் அர்த்தம்? நல்ல மனுஷன்னு பார்த்தா இப்படி இல்லாததும் பொல்லாததும் செய்யறாரு. பாவமா இருக்குது. கடவுள் தான் நல்ல புத்திய தரணும். மூச்சு விடாமல் அவள் பேசிவிட்டது அதிர்ச்சியாயிருந்தது. வாய் திறக்க முடியாமல் பொறி கலங்க உட்கார்ந்திருந்தேன். எதுவுமே பேசாமல் ஒரு ஈனமான பிறவியை பார்ப்பது போல வெறுப்பான பார்வையை என் மேல் பதித்தபடி உட்கார்ந்திருந்தான் துரைசாமி. சினிமாவில் சேரலாம்னு இருக்க சார். இதுதான் எல்லா முயற்சியும் செய்யுது. அதுக்குள்ள அவர் குறுக்கு பள்ளம் வெட்டுறாரு. ஒருத்தவங்க நல்லா இருந்தா இன்னொருத்தவங்களுக்கு ஏன் சார் வயிறு எரியுது? அன்றைய தினமே மதுக்கடையில் உட்கார்ந்து கொண்டு ராசா கண்ணுவிடம் மெதுவாய் விஷயத்தை சொன்னேன். அவனை நினைக்க பெரிதும் இரக்கமாயிருந்தது. அவன் எந்த பதிலும் சொல்லாமல் சாராய தம்ளரையே வெறித்தபடி உட்கார்ந்திருந்தான். திடுமென கரைந்து அழ ஆரம்பித்தான். என் கைகள் 2ஐயும் பிடித்தபடி, நீங்க செஞ்ச உபகாரத்தை எந்த ஜென்மத்திலையும் மறக்க மாட்டேன் சார் என்று சொன்னபடி கண்களில் ஒத்திக்கொள்ள எனக்கு கூச்சமாயிருந்தது. அவனை தடுக்கும் வழி எதுவும் தோன்றவில்லை. இனிமே வாழறதுலயே அர்த்தம் இல்லை சார். அவளையே நினைச்சு சாவறதா வழி. ராசா கண்ணு, என் மூஞ்சி லட்சணம் தெரியாம பெரிய தனத்துக்கு ஆசைப்பட்டுட்டேன் சார். சவுக்கால் அடிக்கிற மாதிரி கடவுள் அடிச்சிட்டார் சார். ஆம்பளை ஆவட்டும் பொம்பளை ஆவட்டும் மனுஷங்க கையில என்ன இருக்குது சார்? எல்லாம் கடவுள் கையில. அவன் சீட்டு போட்டா ஆட்டம் ஜெயிப்புதா இல்ல தோப்புதா? நான் சொல்றத கேளுங்க. இன்னும் ஒரே ஒரு ஆசை சார். நீங்க செய்ய வேணாம், நானே செய்வேன். சாவறதுக்குள்ள அதை செஞ்சிருவேன். எப்படி அவளை நினைச்சு நான் தேயிறேனோ அதே மாதிரி காலத்துக்கும் அவன் நினைக்கிறாப்புல ஒன்று செய்ய போற. எனக்கு தொண்டை வறண்டது போல இருந்தது. அவன் குரலில் இருந்த துடிப்பை நினைத்து பயம் கவ்வியது. மிகவும் பதறி அவனை எழுப்பினேன். அவன் என்னை பார்த்து எல்லாம் கடந்த மாதிரி ஒரு வெற்று சிரிப்பை உதிர்த்தான். அவனை அழைத்து கொண்டு வெளியே வந்தேன். என் வார்த்தைகளை மறித்து அவன் சொல்லிக்கொண்டே போனது வருத்தமாயிருந்தது. நாடக முகாம் வரைக்கும் சொன்னதையே திரும்ப சொல்லியபடி வந்தான். அவனது நடையிலும் பேச்சிலும் ஏக்கமும் வேகமும் பின்னி இருந்தன. சுந்தரியை ஒரு அற்புத நடிகையாய் பார்ப்பதில் சந்தோஷமாயிருந்தது. வர்ண வெளிச்சங்களுக்கு நடுவில் அவளுடைய ஒவ்வொரு அசைவும் மிக கச்சிதமாய் அமைந்து அந்த கணத்தில் அவள் வெளிப்படுத்தும் உணர்வின் அலைகளில் பார்க்கிறவர்களை கட்டிவிடுகிற வசீகரமும் சாமர்த்தியமும் கொண்டிருந்தாள். ஏதோ தனக்கு பிடித்த ஒரு விளையாட்டை செய்கிற சுலப முயற்சியாகவே சுந்தரி செய்தாள். சிறுக சிறுக என் கவனங்கள் அனைத்தையும் அவளது ஆற்றலில் குவித்து விட்டேன். சாதாரணமாய் எந்த நடிகையுமே புகழ்ந்து சொல்லாத வைராகியம் உண்டு எனக்கு. முதலாய் திரௌபதியாய் அவளை பார்த்தபோது வைராகிய கோட்டையில் பெரிய விரிசல். தொடர்ந்து புருஷனை திருத்தும் மனைவியின் பாத்திரம் கோட்டை நொறுங்கியது அப்போதுதான். அடுத்து விறகு வெட்டியின் மனைவியாய் ஒரு சேரி பெண்ணின் பாத்திரம். அடியோடு சரிந்து மண்ணோடு மண்ணானது என் வீம்பு.
நாடகங்கள் அரங்கேறும் சமயம் என் மனம் என் வசம் இருந்ததில்லை. சுந்தரியின் சிரிப்பு, ஆவேசம், சந்தோஷம், அழுகை, ஆத்திரம் எல்லாமே அடுத்தவர் மனசுக்குள் கூடு விட்டு கூடு பாய்கிற சக்தியுடன் வெளிப்படுவதாய் நினைத்து கொண்டேன். லயிப்பின் உச்சத்தில் நேர்ந்து விட்டது. அப்படி எதையும் மறைக்கவில்லை நான். அன்றன்றைய தினமே திரை விழுந்ததும் பின் கட்டுக்கு சென்று அவளை பாராட்டினேன். அப்போதெல்லாம் அவள் கண்கள் மின்ன சத்தமின்றி அழகுடன் சிரித்தாள். அச்சிரிப்பு வெட்கமும் சந்தோஷமும் கலந்ததாக இருந்தது. துரைசாமியின் ஆற்றலும் குறை சொல்லும்படி இல்லை. மறுநாள் நான் முகாமுக்கு போய் சேர்ந்தபோது மணி 10க்கு மேலே இருக்கும். வெளியில் லேசான தூறல். குளிர் தந்த சுகத்திலும் நாடகம் பார்த்த களைப்பிலும் வெகு நேரம் தூங்கிவிட்டிருந்தேன். அவசரமாய் குளித்துவிட்டு, "என்னப்பா ஆபீஸ்கா?" என்ற அம்மாவின் கிண்டலை ஒரு காதில் வாங்கிக் கொண்டே ஓடி வந்தேன். அன்றைய இரவு நாடகத்துக்கு ஒத்திகை நடத்தி கொண்டிருந்தார்கள். "100 வயசு உங்களுக்கு." ராசாக்கண்ணு மிருதங்கத்தை இழைத்து கொண்டே சொன்னான். கலைஞர்கள் அனைவரும் ஒரு கணம் என்னை பார்த்ததில் கூச்சம் உண்டானது. ராசா கண்ணுவின் தோளை அழுத்தி கொண்டு விரிப்பில் உட்கார்ந்தேன். அவன் முக்கியஸ்தரை கண்ணால் காட்டினான். "என்னங்க, என்ன விஷயம்?" "உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு ராத்திரி சமூக நாடகம். புருஷன் வெளியூர் போயிடுறா, பொண்டாட்டி தனியா இருக்கா. பொழுது விடிஞ்சதுல இருந்து பொழுது போகிற வரைக்கும் சீவறது, சிங்காரிக்கிறது, புடவை கட்டுறது, அவுக்கிறது, இப்படியே இருக்கிறா. அவளுக்கு கண்ணாடி, கண்ணாடிக்கு அவ. நாளாவ கண்ணாடியே புருஷன் மாதிரி ஆயிடுது. அதான் கதை." "ரொம்ப நல்லா இருக்குதே." "அதான் இன்னைக்கு போடுறோம். நாடகத்துக்கு பெரிய கண்ணாடி வேணும். எங்ககிட்ட பாதி ஆள் உயரத்துக்கு கண்ணாடி ஒன்று இருந்துச்சு. வண்டியில கொண்டாரும்போது உடஞ்சிருச்சு. நீங்க கொஞ்சம் ஒத்தாசை செஞ்சா நல்லா இருக்கும். உள்ளூர் ஆளாச்சே, உங்களால முடியும்னு தான் பேசிட்டு இருந்தோம். சின்ன கண்ணாடி வச்சா நாடகம் எடுபடாம போயிரும்." "எங்க வீட்ல கிடையாது. எங்க தெருவில் பழனிசாமி நாய்க்கர்னு ஒருத்தர் இருக்காரு, பழைய மிலிட்ரிக்காரரு. அவர் வீட்ல பார்த்ததான் ஞாபகம். கேட்டு பார்க்குறேன்." "உங்களைத்தான் தம்பி நம்பி இருக்கோம். இந்த நாடகத்துக்கு மூலாதாரமே இந்த கண்ணாடி தான். இது இல்லைன்னா கதை எடுபடாது." உடனேயே நான் எழுந்து கொண்டேன். பக்கவாட்டிலிருந்து ராசா கண்ணுவும் எழுந்து தானும் வருவதாய் சொல்லி எழுந்தான். இருவரும் வெளியே வந்தோம். ராசா கண்ணுவின் பிரியத்தையும் நெருக்கத்தையும் நினைத்த போது ஆச்சரியமாயிருந்தது. அவன் என்னிடம் கொண்டுள்ள நெருக்கம் வெறும் ஓர் உபகாரத்தை உத்தேசித்து என்கிற எல்லையை தாண்டி பரிவுக்கும் பற்றுக்கும் ஏங்கி தவிக்கிற வேட்கையை உள்ளடக்கியதாக இருந்தது. உணர்ச்சி கொந்தளிப்பில் தத்தளிக்கிற போது வாய் விட்டு பிரஸ்தாபிக்க ஒரு துணை வேண்டியிருந்தது அவனுக்கு. மிலிட்ரிக்காரர் வீடு வரைக்கும் பேசிக்கொண்டே வந்தான். மிலிட்ரிக்காரர் முதலில் மறுத்தார். அவர் குடும்ப பெண்களுக்கும் இஷ்டமில்லை. திரும்ப திரும்ப கேட்டதால் உருவான இரக்கத்தாலோ எங்கள் பேச்சின் கவர்ச்சியாலோ கொடுக்க ஒப்புதல் தந்தார். வண்டி ஒன்றில் ஏற்றி ஜாக்கிரதையாய் முகாமுக்கு கொண்டு வந்தோம். அத்தனை பெரிய கண்ணாடியை பார்த்ததும் முக்கியஸ்தருக்கு ஆச்சரியமும் சந்தோஷமும் ஒதுங்கி மிச்ச ஒத்திகையை பார்க்க ஆரம்பித்தேன் நான். சாதாரண நூல் புடவையில் சுந்தரியும் வேஷ்டி பனியனோடு துரைசாமியும் நடித்து கொண்டிருந்தார்கள். முக்கியஸ்தர் நடுநடுவே அவர்கள் நிற்க வேண்டிய இடம், வர வேண்டிய கோணம் பற்றி சொல்லிக் கொடுத்தார். நடுவில் ஒரு தரம் சுந்தரி தலையை உயர்த்தி சிரித்தாள். 2 வாரம் கழித்து துரைசாமி என் வீட்டுக்கு வந்திருந்தான். அப்போது நான் இல்லை. குளிப்பதற்காக ஏரிக்கு போயிருந்தேன். திரும்பி வந்தபோது அறைக்குள் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு மேசை மேல் இருந்த புத்தகங்களையே புரட்டி கொண்டிருந்தான். என்னை பார்த்ததும் நிமிர்ந்து சிரித்தபடி எழுந்தான். 2 பேருமாய் உட்கார்ந்தோம். போன இடம் வந்த இடம்தானா? சட்டு சிடுக்குன்னு வர்ற பழக்கமே உங்ககிட்டையும் கிடையாது, உங்க அப்பங்கிட்டையும் கிடையாது. பாவம் எப்ப வந்த புள்ள தெரியுமா? நானும் கழனி ஆளுங்களுக்கு 4 படி அரிசியை ஒலையில ஏத்தி இறக்கிட்டேன். காப்பியாச்சும் குடிப்பார்னா அவர் வரட்டுங்கன்னு புஸ்தகத்தை புரட்டுது. இவ்வளோ கூச்சப்படுற புள்ள நாடகத்துல எப்படித்தான் நடிக்குதோ. காப்பி எடுத்து வந்த அம்மா வாயோயாமல் பேசிக்கொண்டே வட்டாவில் ஊற்றி ஆற்றி தந்தாள்.
தாமதத்தை நினைத்து வருத்தமாயிருந்தது எனக்கு. அவனை பார்த்து, ஒன்னும் கோபமில்லையே என்றேன். அதெல்லாம் ஒண்ணுமில்ல என்றான் அவன். அம்மா புறப்பட்டு போனதும் கை பையில் கொண்டு வந்த ஆல்பங்களை நீட்டினான் அவன். வாங்கி மடியில் வைத்து கொண்டு ஒன்றை மாத்திரம் முதலில் எடுத்து ஆரம்பத்தில் இருந்து பார்க்க தொடங்கினேன். எல்லாம் சுந்தரியின் படங்கள். சுந்தரியின் கண்களில் மின்னும் பிரகாசமே படங்களுக்கு தனி மெருகு கூட்டின. அவள் முகங்களை பற்பல கோணங்களில் வடித்து காட்டும் படங்கள் அவை. அநேகமாய் 3/4 பங்குக்கு கழுத்து வரைக்குமான படங்கள். அபூர்வமாய் சில படங்கள் முழு அளவில். நீங்க பிடிச்சதா இதெல்லாம்? ஆமா, பிரமாதமா வந்திருக்கு. எவ்வளோ காலமா பிடிச்சது இதெல்லாம்? 4-5 மாசம் இருக்கும். 4-5 மாசத்துல இவ்வளோ படங்களா? அம்மாடி, 100-150 இருக்கும் போல. பெருமையில் அவன் முகம் மிக பிரகாசமானது. அவன் கன்னங்களிலும் நெற்றியிலும் ஒரு சிவப்பு ஏறி பரவியது. எல்லாம் சுந்தரிக்காக சார். அதுவும் திறமைக்கு வெறும் ஸ்டேஜ் போதாது. அதோட திறமைய அதுவே அவமானம் செய்யற மாதிரி படுது. எப்படியாவது அதை பெரிய ஸ்டாரா ஆக்கணும் சார். சினிமா ஃபீல்டுல இதை விட்ட ஆளே இல்லைன்னு எல்லாரும் பேசுற அளவுக்கு வளர்த்துறணும் சார். இது நடிச்ச படம் ஒவ்வொன்றும் வெள்ளி விழாவா ஆவணும். அதான் சார் என் ஆசை, என் லட்சியம். அதுக்காகத்தான் இது. தொடர்ந்து அவனது ஆவேசமும் வசீகரமுமான பேச்சும் ஆச்சரியமாயிருந்தது. சினிமாவில் யாரையாச்சும் தெரியுங்களா? ஓ, நிறைய ஆளுங்களை தெரியும். எல்லாரும் நம்ம ஊர் பக்கம்தான் சார். யார் யார் தெரியும் உங்களுக்கு? எல்லா ஸ்டுடியோலையும் நமக்கு ஆள் இருக்கு. எல்லா டைரக்டருங்க கிட்டையும் நம்ம பசங்க இருக்காங்க. மெட்ராஸ் போயிட்டா போதும், இழுத்து விட்டுறலாம். மெட்ராஸா? ஏன் நீங்களும் வரீங்களா? உங்களுக்கும் பாட்டு பிரமாதமா வருது, வந்துருங்களேன். யார்கிட்டையாவது அசிஸ்டண்டா சேர்ந்துடலாம். ஆரம்பத்துல சம்பளம்தான். டைட்டில்ல பேரு கீறு வராது. போவ போவ பெரிய ஆள் ஆயிரலாம். எனக்கு எதுவும் வேணாம். மெட்ராஸுக்கு சுந்தரியும் வராங்களா? தயக்கத்துடன் தான் கேட்டேன் நான். ஆமா, அதுக்காகத்தான் உங்ககிட்ட வந்தேன். எங்கிட்டயா? ஆமா, நகைங்க கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் பணம் புரட்டணும். போன கையோட எவங்கிட்டையாவது தள்ளினாத்தான் சான்ஸ் கிடைக்கும். அதான். ஆளுங்களையெல்லாம் தெரியும் நீங்க? தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறையாச்சே சார். உங்களுக்கு தெரியாததா? கொஞ்சம் அதிர்ந்திருந்தேன் நான். வட்டி கடைக்கு போவது என்பது இதுவரைக்கும் நேர்ந்திராத அனுபவம். எந்த காரணத்தாலோ அதை பழக்கி கொள்ளவும் விருப்பம் இல்லை. எப்படி சொல்ல என்று மிகவும் தயங்கினேன். வார்த்தைகள் நெஞ்சுக்கும் தொண்டைக்கும் நடுவில் தவித்தன. ஒரு பக்கம் சுந்தரியின் முகமும் இன்னொரு பக்கம் ராசா கண்ணுவின் முகமும் கண்முன் தோன்றி மறைந்தன. வெளி உணர்வு அற்று உறைந்து போயிருந்தேன். ஏன் சார் பேசாம இருக்கீங்க? எனக்கு பழக்கம் இல்ல. இந்த லைன்ல யாரையும் தெரியாது. அதான் உங்களை நம்பித்தான் வந்தேன். உள்ளதான் சொல்றேன். பரவாயில்ல சார், நான் சமாளிச்சுக்கிறேன். வரட்டுமா? எழுந்து நின்று ஆல்பங்களை அடுக்கினான். கோபம் இல்லையே? அதெல்லாம் எதுவும் இல்லை. வரட்டுமா? நீங்க போயிட்டா கம்பெனி கதி? கம்பெனி பத்தியே நினைச்சுக்கினே இருந்தா நம்ம எதிர்காலம் என்ன ஆவறது சார்? காத்துள்ள போதே தூத்திக்க வேணாமா? எம்பி அடை எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முறையும் துரைசாமியின் தலைமுடி குலுங்கி அடங்கியது. அவன் நடை விசித்திரமாயிருந்தது. அவனை பார்த்தபடி இருக்கும்போதே போன வேகத்தில் மீண்டும் திரும்பி வந்தான். இன்னொரு விஷயம் சார். சொல்லுங்க. தயவு செஞ்சு இந்த திட்டம் தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்காதீங்க. நகைங்க விஷயமும் சொல்ல வேணாம் சார். எனக்காக இந்த சத்தியம் நீங்க பண்ணணும். சரி, சுந்தரிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். சரிங்க துரைசாமி. ராசா கண்ணு ஜாடை காட்டி வெளியே போவமா என்றான். குறுகிய கால அனுபவத்துக்குள் இந்த ஜாடையின் அர்த்தம் அத்துப்படியாக இருந்தது. ஏரி வரைக்கும் உலாவி விட்டு அந்த கதை இந்த கதை என்று பேசிக்கொண்டே மதுக்கடையில் போய் சேர்வதில் தான் முடியும் இந்த உலாவல். அபூர்வமாய் குடிக்கப் போகிறவன் நான். பல முறை இந்த ஜாடைகளை ஜாக்கிரதையாய் தவிர்த்தும் இருந்தேன். தவறாய் எண்ணக்கூடுமோ என்கிற எண்ணத்தால் சங்கடமாகவும் இருந்தது. ஆனாலும் வேறு வழி தெரியவில்லை. என்னென்னமோ வாய்க்கு வந்த காரணங்களை சொல்லி சமாளிக்க வேண்டி இருந்தது. வாங்க. நிமிர்ந்து பார்த்தபடி இருந்தபோது அடுத்த ஜாடையை செய்துவிட்டு வெளியே நடந்தான் அவன். மற்றவர்களிடம் சொல்லிக்கொண்டு நானும் தொடர்ந்தேன்.
சந்தடி குறைச்சலான தெருவை அடைந்ததும் அவன் திடுமென உருக்கமாய் பேச ஆரம்பித்தான். சுந்தரி கிட்ட நேத்து ராத்திரி பேசினேன் சார். அவன் முகம் சிவந்து நெற்றியில் வேர்வை அரும்பியிருந்தது. என்ன சொன்னாங்க? பின்னால தனியாதான் உட்கார்ந்துருந்துச்சு. என்னை பார்த்ததும் என்ன விஷயம்னு கேட்டுச்சு. ஏதாச்சும் விஷயம் இருந்தா தான் உங்ககிட்ட பேசணுமான்னு. ஐயோ கடவுளே, எப்படி பேசினாலும் எதுக்கு தப்பா எடுத்துக்கிறீங்கன்னு கேட்டுச்சு. என்னை பார்த்தாலே உனக்கு வேப்பங்காய கசக்குது போல, அதான் எரிஞ்செரிஞ்சு உழறேன்னு சொல்லிட்டேன். சாதாரணமாக தான் சொல்கிறேன், மறுபடியும் மறுபடியும் தப்பாவே புரிஞ்சுக்கினா நான் என்ன செய்யறதுன்னு நாடகத்தில் பேசுகிற மாதிரி பேசுச்சு. எனக்கு படபடான்னு வந்துடுச்சு. மனசில் இருந்ததையெல்லாம் கொட்டிட்டேன். அந்த துரைசாமி பயலால தான் என்கிட்ட பழகினது எல்லாம் மறந்துட்ட நீயின்னு என்னென்னமோ வாய்க்கு வந்த எல்லாத்தையும் ஒன்னுடாம சொல்லிட்டேன். அவன் சொன்ன தோரணை என்னை உறைய வைத்தது. சிறிது பீதியாக உணர்ந்தேன். என்ன சொன்னாங்க அதுக்கு? எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தது. மெதுவா என்னை பார்த்து சிரிச்சுட்டு, கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும்னு சொல்லுச்சு. எதுக்குன்னு கேட்டேன். எந்த காலத்திலையாவது உங்க கூட வாழ போறேன்னு சொன்னனா எல்லாத்தையும் நீங்களா மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்டு என் மேல பழிய போட்டா கடவுளை தவிர யாரு காப்பாத்துவாங்க? சுத்த பைத்தியக்காரத்தனம் இதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுச்சு. ஒரு முறையீடு போல ஆரம்பித்த பேச்சு இப்படி முடிந்தது வருத்தமாய்த்தான் இருந்தது. அவனுக்குள் ஏதோ ஒன்று உடைந்து விட்டது போல் இருந்தது. பெண் மற்றும் காதல் குறித்த புண்களும் வேதனைகளும் சம அளவில் இல்லை எனினும் அனைவருக்குள்ளும் கொஞ்ச அளவுக்காவது இருந்து சிதைக்கத்தான் செய்கிறது என்றும், இம்சையின் தகிப்பை தாங்க மாட்டாதவனாய் ராசா கண்ணு புலம்புகிறான் என்றும் தோன்றிற்று. சொல்லுங்க சார், நான் பைத்தியமா? சட்டென்று கையை பிடித்து கொண்டு கேட்டான். இல்லைங்க ராசா கண்ணு, பின்ன எதுக்குங்க என்னை பைத்தியம்னு சொல்லணும்? அவன் முகம் மிகவும் நெகிழ்ச்சி தருவதாயிருந்தது. சரி உடுங்க ராசா கண்ணு. இதற்குள் மதுக்கடை வந்திருந்தது. எனக்கு குடிக்கும் எண்ணம் இல்லை. ஆனாலும் தனியே விட்டு விட்டு போக தயக்கமாயிருந்தது. அவனது செய்கையில் ஒரு நிதானமே இல்லை. மூர்க்கத்தனத்தோடு ஒரு டம்ளர் சாராயத்தை ஒரே மூச்சில் குடித்தான். தனக்குள் எரிகிற நெருப்பை எல்லாம் சாராயத்தை ஊற்றி அணைத்துவிட அவன் முயற்சித்து கொண்டிருப்பதாய் தோன்றிற்று. மூச்சு திணறி ஆபத்து எதுவும் நேர்ந்து விடுமோ என்று அஞ்சினேன். போது எழுந்திருங்க என்று கெஞ்சினேன். என்னால் அவனை கட்டுப்படுத்த இயலவில்லை. அவன் விரும்பிய அளவுக்கு பருகிய பின்னே எழுந்து வந்தான். வழி நெடுக நானா பைத்தியம் என்று புலம்பிக் கொண்டே வந்தான். முகாமுக்கு செல்லும் வழியில் அவனை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு திரும்பினேன் நான். மறுநாள் அதிகாலை வாசலில் யாரோ கூப்பிடும் சத்தம் கேட்டது. இன்னும் விலகாத தூக்கத்தில் இருந்தேன் நான். இவ்வளோ காலையில யாரு என்று அம்மா வாய்க்குள் சொல்லி கொண்டே வாசலுக்கு சென்று கேட்பதும், வந்தவன் எனது பெயரை சொல்லி கேட்பதும் காதில் விழுந்தது. மேற்கொண்டு அவன் சொன்னது எதுவும் தெளிவாய் காதில் விழவில்லை. அவசரமாய் எழுந்து உட்கார்ந்தேன். பதட்டத்தோடு அம்மா உள்ளே வருவது தெரிந்தது. என்னம்மா, யாரும் மிருதங்கக்காரனாமே நாடக கும்பல்ல தூக்கு போட்டுக்குன்னு செத்துட்டானா? உதறிக்கொண்டு எழுந்தேன். வாசலில் நின்றிருந்தவனை விசாரித்தேன். பீதியில் அவன் முகம் உறைந்திருந்தது. செத்தது ராசா கண்ணு என்றும், ராத்திரியே நடந்திருக்க வேண்டும் என்றும், காலையில் பின் பக்கம் போன ஆள்தான் பார்த்து கூவியதாகவும் திணறி திணறி சொன்னான். உடனே சட்டை மாற்றிக்கொண்டு நடந்தேன். முன் பக்கத்திலேயே எல்லா கலைஞர்களும் உட்கார்ந்திருந்தார்கள். ஒரு மூலையில் சுந்தரியும் துரைசாமியும் உட்கார்ந்திருந்தார்கள். சுந்தரியின் முகம் வெளுத்திருந்தது. பாதிக்கப்படாதவன் போல் சாதாரணமாயிருந்தான் துரைசாமி. முக்கியஸ்தர் பதட்டத்தோடு இருந்தார். அதற்குள் போலீஸ் வந்து அவரை கேள்விகளால் துளைத்திருந்தது. யாரோ முதல் நாளில் என்னோடு மாத்திரமே ராசா கண்ணு நிறைய நேரம் பேசியிருந்ததாகவும், மதுக்கடையில் பார்த்ததாகவும், நான் தான் அவனோடு நெருங்கிய சிநேகிதம் என்றும் சொல்லி இருந்திருக்கிறார்கள். உள்ளே நுழைந்த கையோடு போலீஸ் என்னை சூழ்ந்து கொண்டது. முகமறிந்த போலீஸ்தான் என்றாலும் அவர்கள் பேச்சில் அதட்டும் தோரணை இருந்தது. எல்லாமே எனக்குள் குழப்பமாய் தோன்றியது.
நடுவில் இறக்கி வைத்திருந்த ராசா கண்ணுவின் அருகில் சென்று ஒரு கணம் நின்றிருந்தேன். என் முழு தேகமும் ஆடி அடங்கியது. இத்தனை நெருக்கத்தில் எந்த பிணத்தையும் இதுவரையில் நேரில் பார்த்ததில்லை நான். அவன் முகத்தில் நரம்புகள் புடைத்து முறுக்கிக் கொண்டு அதே நிலையில் உறைந்து கிடந்தன. பல்லை கடித்தபடி ஆத்திரப்படும் பாவனையில் இருந்தது முகம். துணியால் கழுத்து வரை போர்த்தி இருந்தார்கள். இதுக்கு முந்தைய பழக்கமா இல்ல இங்க வந்துதான் பழக்கமா? தினமும் குடிக்க போவீங்களா? தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை அவருக்கு? தற்கொலையை பத்தி உங்ககிட்ட எப்பவாவது பேசினாரா? கேள்விகளால் மாறி மாறி என்னை துளைத்தெடுத்தது போலீஸ். எனக்கு சுந்தரியை பற்றி பிரஸ்தாபிக்கலாமா என்றிருந்தது. ஏனோ அடுத்த கணமே மனம் மாறிவிட்டது. அதிகமாய் சம்பாதிக்க முடியவில்லை என்பது பெரிய ஏக்கமாய் அவனை அலை கழித்தது என்றேன். பொய்தான், வேறு வழி தெரியவில்லை. இதை அவர்கள் நம்பிவிட்டார்கள் போலும். மூலையில் என்னை உட்கார வைத்தார்கள். ஆஸ்பத்திரி வண்டி வந்து ராசா கண்ணுவை தூக்கி கொண்டு போனது. சாயங்காலம் வரைக்கும் நிம்மதியில்லை. களைப்பு வேறு உடலை அழுத்தி கொண்டிருந்தது. தூக்கு கயிறை தவிர இவன் சாவுக்கு புறக்காரணம் எதுவும் இல்லை என்று அறிவிக்கப்பட்டதும் நான் ஆசுவாசமாய் உணர்ந்தேன். இதற்குள் வட மாவட்டத்தில் இருந்து அவனது தாயும் தந்தையும் வந்து புலம்பினார்கள். அவர்களது ஒப்பாரி உருக்கமாயிருந்தது. சாவு எத்தனை கொடுமையான விஷயம் என நேருக்கு நேராய் உணர்ந்தேன். எல்லோருமாகவே இருந்து இரவு 7 மணிக்கு உள்ளூர்காரர்கள் உதவியோடு இடுகாட்டில் புதைத்துவிட்டு வந்தோம். 3 நாட்களாய் எங்கும் வெளியே போகவில்லை. ராசா கண்ணுவின் நினைவுகள் அழுத்தி கொண்டிருந்தன. அதிர்ச்சியில் இருந்து மீள்வது சிரமமாயிருந்தது. நாடகமும் எதுவும் நடக்கவில்லை. விடுபட்டிருந்த கசப்பும் விரக்தியும் பாசியாய் மீண்டும் மனசை அடைத்துக் கொள்வதை உணர்ந்தேன். அடுத்த நாள் காலை முகாமுக்கு சென்றேன். ஒத்திகை ஏதாச்சும் இருக்கும் என நினைத்தேன். அந்த மாதிரி சத்தம் எதுவும் இல்லை. கலைஞர்கள் ஆளுக்கொரு பக்கம் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். முக்கியஸ்தர் கதவோரம் உட்கார்ந்திருந்தார். வணங்கினேன். ராசா கண்ணு அம்மா அப்பா போயிட்டாங்களா? இன்னும் கூட செத்துட்டான்னு நம்ப முடியல. எங்கேயோ நின்னுக்குன்னு ஜாட செய்யற மாதிரி இருக்குது. சோகமாய் சிரித்தார். எல்லாமே நாடகமாத்தான்பா இருக்குது. ஒரு கதையை நினைச்சு நாம நாடகம் ஆடுறோம். எங்களை கதையாக்கி விதி நாடகம் ஆடுது. உங்களை சந்தோஷமா வச்சிருந்து அனுப்ப இந்த ஊருக்கு கொடுத்து வைக்கல. ரொம்பவும் துரதிர்ஷ்டம் பிடிச்ச ஊரு. உங்க ஆளையே காவு வாங்கிடுச்சு. இன்னொரு துரதிர்ஷ்டமும் நடந்துடுச்சு. என்ன? நேத்துல இருந்து துரசாமிய காணோம். சுரீர் என்றிருந்தது எனக்கு. அப்ப சுந்தரி? என் வாய் வரைக்கும் வந்துவிட்ட வார்த்தையை மென்று விழுங்கினேன். ஒரு கணம் ராசா கண்ணு சொல்லிக் கொண்டு வந்ததெல்லாம் நிசம்தானோ என்றிருந்தது. இந்த பொண்ணு சுந்தரிய சினிமாவில் சேர்க்கிறேன்னு ஆசை காட்டி வளைச்சிட்டான். என் காதுலையும் உளுந்து நானும் கூப்பிட்டு 4 புத்திமதி சொல்லி வச்சேன். மேலே மேலே அந்த பொண்ணுக்கும் ஆசை போல. மெட்ராஸ் போய் கொஞ்சம் பணம் செலவு பண்ணா சான்ஸ் கிடைக்கும்னு சொன்னானாம். இதுவும் பரிபூரணமாக நம்பி 10-15 பவுனுக்கு செயின் வளையெல்லாம் கொடுத்துச்சுன்னு போல. நகையை காசாக்கிட்டு கம்பி நீட்டிட்டான். நேற்று காலையில் டிக்கெட் வாங்கியாரன்னு போனவனாம். இன்னும் காணோம். இடிஞ்சு போய் இப்போ உட்கார்ந்துருக்குது. மெல்ல எழுந்து சுந்தரியை பார்க்க போனேன். பின் கட்டில் இருந்தாள். என்னை பார்த்ததும் உட்கார சொல்லி சிரித்தாள். பொலி வச்சிருந்தது அந்த சிரிப்பு. பெரியவர் சொன்னாரா? ஆ. ரொம்ப நேரம் உட்கார்ந்திருந்தேன். ஒரு சித்தர் போல ஏதேதோ அவள் மிகவும் நொந்து பேசினாள். பேச்சினோடையே நான் ஒரு சமயம் நகைகளோடு துரைசாமி என்னை அணுகியது பற்றியும் மறுத்தது பற்றியும் சொன்னேன். நல்லவங்க கெட்டவங்க சூட்சுமா கடைசி வரைக்கும் தெரியவே தெரியாது போல. ஏதோ நம்புறோம். நல்லது நடந்தா சந்தோஷம், கெட்டது நடந்தா இந்த மாதிரி துக்கம். நாளானா எல்லாம் சரியாயிடும். இதெல்லாம் ஒரு பாடம். இப்படித்தான் பட்டு பட்டு வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும் போல. அடுத்த நாடகம் எப்ப? பேச்சின் திசையை மாற்றினேன். இனிமே எங்க, அவ்வளோதான், போதும் போகலாம்னு சொல்லிட்டாரு. 10 ஆளுங்களை பார்த்து பழக்க வேணாமா? அப்படின்னா
இன்னும் 2-3 நாள்ல ஊருக்கு போறோம். கொட்டாயை பிரிச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். அவள் சொன்ன மாதிரிதான் நடந்தது. மிக குறுகிய அவகாசத்தில் பிரிக்கிற வேலையும் அடுக்குகிற வேலையும் நடந்தது. வண்டிகள் வந்து நிற்க எல்லா பொருள்களும் ஏற்றப்பட்டன. கடன் வாங்கி வந்த கண்ணாடியை தனி வண்டியில் ஏற்றி கொடுத்து விட்டு வந்தேன். முக்கியஸ்தர் மாத்திரம் ஊர் பிரமுகர்களை பார்த்து நன்றி சொல்லிவிட்டு வந்தார். கலைஞர்கள் ஒவ்வொருவராய் வண்டியில் ஏறிக்கொண்டிருந்தார்கள். ரொம்ப ஒத்தாசையா இருந்தீங்க தம்பி, உங்களை என்னைக்கும் மறக்க மாட்டோம். முக்கியஸ்தர் கை குவித்தார். வயசு மூத்தவரின் கை குவிப்பு என்னை தெளிய வைத்தது, என்னை நெளிய வைத்தது. எனக்கு ஆசையாக இருந்தது. செஞ்ச அவ்வளவுதான் என்று பதில் சொன்னேன். வண்டி ஓட்டுநர் சாப்பிட போயிருந்தார். இன்னும் கொஞ்சம் சமயம் இருந்தது. அப்ப வரட்டுமா? சுந்தரி அறையை விட்டு வந்து கேட்டாள். ஒரு விஷயம் கேட்டுவிட வேண்டும் போல மனசு துருதுருத்தது. எப்படி ஆரம்பிக்க என்று தயக்கமாயிருந்தது. என்ன பேசாம இருக்கீங்க? வரட்டுமா? போயிட்டு வாங்க. இந்த வார்த்தைக்கு இவ்வளோ நேரமா? இந்த ஊரை மறந்துடாதீங்க. மறக்க நினைச்சாலும் மறக்காது, போதுமா? கொஞ்சம் மௌனம். ஒரு விஷயம் தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னா கேட்கணும். சொல்லுங்க. பேச ஆரம்பிச்சா ராசா கண்ணு உங்களை பத்தி தான் பேசுவான். அவ்வளோ ஆசையா இருந்தான். ஆனா உங்களுக்கு இஷ்டம் இல்ல. அவனை ஏத்துக்கிறதுல எந்த சங்கடமாச்சும் இருந்துச்சா? சொல்லும் போதே என் தொண்டை அடைத்தது. அவள் சில கணங்களுக்கு கண்களை மூடிக்கொண்டாள். நெற்றி சுருங்க வேறு திசையில் வானை பார்த்து பெருமூச்சு விட்டாள். அடங்கிய குரலில் சொன்னாள், நான் ஆசைப்படுற, நீயும் ஆசைப்படுன்னா ஆசை வந்துருமா? மதிக்கலாம், பேசலாம், மரியாதையா நடக்கலாம். அதெல்லாம் வேற விஷயம். ஆசையெல்லாம் மழை பெய்கிற மாதிரி தான். பெய்கிற மழைக்கு ஊரு காடு சமுத்திரம்னு ஏதோ ஒரு இடம், அவ்வளோதான். எப்பவோ ஒரு தரந்தா பொருத்தமான இடத்துல மழை, மீதி எல்லாம் பாழுதான். நிறுத்திவிட்டு குனிந்து கொண்டாள் அவள். விழி ஓரங்களில் கண்ணீர் துளிகள். குனிந்த நிலையிலேயே துடைத்தாள். சிறிது மௌனம். தொண்டையை செருமிக் கொண்டு மீண்டும் தொடர்ந்தாள். ராசா கண்ணுவை நினைச்சு சொல்லல இத. துரசாமியையும் நினைச்சுதான் என்னையும் நினைச்சுதான் சொல்றேன். ஒரு கணம் என் கண்களை நேராய் பார்த்துவிட்டு திரும்பிக் கொண்டாள். அவள் முகத்தில் வெளிப்பேறி கொண்டிருந்தது. ஆம்பளையால பொம்பளைய புரிஞ்சுக்க முடியல, பொம்பளையால ஆம்பளைய புரிஞ்சுக்க முடியல. ஒரே மர்மமாதான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்யறோம். அதுக்குள்ள தாழி உடையிற மாதிரி ஏடா கூடமா ஏதாச்சும் நடந்துருது. வண்டிகள் பக்கம் பார்த்தாள். இவளுக்காகவே எல்லாம் காத்திருந்த மாதிரி நின்றன. முக்கியஸ்தர் கை அசைத்தார். வரட்டுமா என்றாள் சுந்தரி. நான் பிரம்மை பிடித்த மாதிரி நின்று கொண்டு தலையசைக்க மெல்ல நடந்து வண்டிக்குள் ஏறினாள். எல்லா கலைஞர்களும் கையசைக்க நிமிஷத்தில் வண்டிகள் புறப்பட்டு இடம் வெறுமையானது. மனசில் ஏகப்பட்ட இரைச்சல். காய்ச்சல் கண்டவன் போல 4 நாட்கள் படுத்து கிடந்தேன். எல்லாமே கனவு மாதிரி இருந்தது. நெஞ்சில் ஆறாமல் இருந்த இரத்த பொறுக்குகள் தான் நனவு என்றன. மீண்டும் மனதில் கசப்பு விரிந்தது. விடுதலையே இல்லாத பிராணியாய் கசப்பிடம் சிக்கிக் கொண்டேன் நான். நகரத்துக்கு போகலாமா என்றிருந்தது. மறுநாளே புறப்பட்டு விட்டேன். வேறு வழி தோன்றவில்லை எனக்கு. தாய் இதழில் 1990ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.